தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல, நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சீமானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஒரு கேப் போட்டிருந்தோம். ஏன்னா சீமானும் செயல்பாட்டில் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் மோடில் இருந்ததுனால சீமானை விட்டாச்சு. இப்போ மீண்டும் சீமான் வந்து மே 18 அன்று மே 17 அன்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இறுதிப்போர் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மே 17 அன்று அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காரு. அதை ஒரு கட்சிக்காரர்களுக்கான கூட்டத்தை போட்டிருக்காரு. கூட்டத்தை போட்டு வீர உரையாற்றிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பல சேனல்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது, என்ன பிளான் பண்ணியிருக்காரு, தனியாக தான் போட்டி போட போகிறேன்னு அவர் நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத டீகோட் பண்ணுறது தான் அந்த நிகழ்ச்சி. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல சீமானுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் முதல்ல பாடல் பார்த்தீங்க, அது அடுத்து ஆடலை பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் வந்து தனியாக போட்டி போடுவதாக முடிவு செய்திருக்கிறார். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தொடரலாம். ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்லை, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்லை, வயிற்றை நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை. நடந்தோம் வேர்க்க விறுவிறுக்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வீதி வீதியாக இவ்வளவு பெரிய படையும் அன்று இல்லை. வெறும் 4,50,000 வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு, 1.1 விழுக்காடு தான். பார்த்தீங்களா? அதாவது இதை வந்து 10 ஆண்டுகளில் முதல்ல ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து அரசியல் பாதையில் பயணித்தோம், எலெக்ஷனில் நிற்கல. அதுக்கப்புறம் 10 வருடமாக பல்வேறு தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1.5% வாக்குகள் வாங்கினோம். அதை வாங்கினோம், இது வாங்கினோம், இன்றைக்கி கடைசியாக 7 வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ₹1 கூட தேர்தலுக்கு செலவு பண்ண முடியாமல் தன்னுடைய தேர்தல் பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்லியிருக்கிறார். சரி, ரைட்டு. இந்த கடுமையான உழைப்புக்கு பின்னாடி சீமான் அவர்களை பாராட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் கடுமையாக இந்த உழைப்பை போட்டிருந்தால் கூட அவர் ஒன்றத்துக்கும் ஆகாத ஒரு ஆகாவலியாக தான் ஆயிருப்பார். அதே மாதிரி நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து அமெரிக்கன் மிகப்பெரிய தொழிலதிபர் எக்ஸ் தளத்தோட ஓனரான எலான் மஸ்க் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதாவது உழைத்தவன் எல்லாம் முன்னேறி இருக்கிறான், உழைத்தால் முன்னேறிவிட முடியும், உழைத்தால் பல கோடிகளை ஈட்டிவிட முடியும் அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான் எல்லாருமே மல்டி மில்லியனராக இருந்திருக்கணும். அதாவது இந்த சித்தால் கொத்தனார் வேலை செய்கிறார்கள் இல்லையா, செங்கல் சுமந்து கட்டிடங்களை கட்டுவதற்காக உழைக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் தான் கடுமையான உழைப்பார்கள். இவர்கள் தான் மல்டி மில்லியனராக இருந்திருக்க முடியும். அதனால் கடுமையான உழைச்சாலாம் நீங்கள் மல்டி மில்லியனராக ஆக முடியாது, பெரிய ஆள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை முன்கூட்டியே எலான் மஸ்க் என்ன மயிர் இன்றைக்கி சொல்கிறான், அன்றைக்கே என் தலைவன் சீமான் வந்து அன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உழைக்கிறோம் பிழைக்கிறோம் அப்படின்ற ஒரு பாலிசியில் போயிருக்காப்புல. அன்னைக்கு வந்து சீமானுடைய பேச்சிலே பார்த்தீங்கன்னா என்ன இது தெரியுது அப்படின்னா, ₹1 கூட வழி இல்லாமல் இருந்தோம், வயிற்றுக்கு கூட வயிற்று பசி ஆற்றுவதற்கு கூட பணம் இல்லாமல் இருந்தோன்னு. அப்போ இன்றைக்கி வந்து ஈசிஆரில் அந்த பங்களா எப்படி வந்துச்சு, அதே மாதிரி கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துலேயே மிட்சுபிஷி கார் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே சீமானை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த பதவிக்கும் வரவில்லை, ஒரு கவுன்சிலராக கூட சீமான் இருந்ததில்லை, ஒரு எம்எல்ஏ கூட ஆனதில்லை. ஆனால் அதுக்குள்ளே ஈசிஆரில் ₹100 கோடி பங்களா, அந்த லான்சர் காரு, மிட்சுபிஷி கார், இம்போர்ட்டட் கார் ₹1 கோடி காரெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா அது இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ பங்களா வாங்கினது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கார். அப்படின்னா அப்போ சீமான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. எந்த பதவிக்கும் வரவில்லை, எந்த
அதிகாரத்துக்கு வராமே இவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் பேசினது தான் சொல்கிறோம், நம்மளாம் ஒன்றும் சொல்லலை. அவரோட நிலையை தான். இப்போ அவர் வீடு எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈசிஆரில் இருக்குது. அவருக்கு எத்தனை வேலைக்காரன் இருக்காங்கன்னு தெரியும். ஏற்கனவே ஒரு பாதுகாவலர் நான் அடித்து சட்டைக்கிட்டலாம் கிழிச்சு அவன் துப்பாக்கிலாம் உடச்சி விட்டாங்க. அவன் வந்து பணத்திற்காக வேலை பார்த்த ஒரு வாட்ச்மேன், முன்னாள் இராணுவத்தினர்ன்றது. அப்போ வந்து ஒருத்தர் வீட்டில் 24 மணி நேரம் வேலை வெட்டி விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு ஊர்லேருந்து வந்து இங்கே படுத்து கிடக்கான்னா அவனுக்கு ஒரு 50,000 சம்பளம் கொடுக்கணும். ஐயா ஒரு 25,000 சம்பளம் கொடுக்கணும். இப்படி 4 பேர் கொடுத்தாலே 1 லட்ச ரூபா ஆச்சு. 4 டிரைவர் இருக்கான். அவனை ஓசிலியா வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டா வந்து சீமானுக்கு டிரைவராக இருப்பான், இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்டு வந்து வாட்ச்மேன் அனுப்பான். அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ சம்பளமே ஒரு 4-5 லட்ச ரூபா மாதத்துக்கு நீங்கள் கொடுத்து ஒரு பங்களாவை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வருமானம் கொட்டுகிறது, எந்த பதவிக்கும் இதுவரைக்கும் வராமல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து சீமான் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நம்ம தனித்து தான் நிற்போம், எவனையும் நக்கி பிழைக்க மாட்டோன்றாரு. அது உண்மை தான். நீ தனித்து நிற்கிறீங்க. ஆனால் வந்து அப்புறம் என்னத்துக்கு அந்த மாமியை போய் பார்த்தீங்க தனியாக போய்? அவளையே போய் பார்க்கணும்? தனியாக நிற்கிறவன் துணிஞ்சு தனியால் நிற்கணும். அவனை எதுக்கு போய் நக்கணும்? இவனை எதுக்கு போய் நக்கணும்? ஆடிட்டரை ரஜினிகாந்த் எதுக்கு போய் நக்கணும்? இதெல்லாம் வந்து தனியாக நின்று வீரத்தை காட்டுறதுக்கு அழகா? ஏன் வந்து சீமானை வந்து சந்தேக பார்வையில் பார்க்கிறார்கள்? சந்தேக பார்வையில் இப்போ கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அப்படின்னு ஏன் சீமானை ஒரு துரோகியாக, இனத்தை காட்டி கொடுத்து இனத்தை வைத்து அடமானம் வைத்து திங்கக்கூடிய ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இதுதான். இதே ரஜினிகாந்தை கழுவி ஊற்றி விட்டு அந்த ஆள் பாட்டை வந்து மேடையில் பாடுறாப்புல, அந்த ஆள் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்றாப்புல. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் எதிரி, பூஸ்வா இந்த இவனு எதிரி, அவனுக்கு எதிரி, நாங்கள் வந்து பிரபாகரன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா எவன்லாம் வந்து எதிரியோ, எவன்லாம் இந்த தமிழினத்துக்கு விரோதியோ அவனையெல்லாம் போய் சந்தித்து அவன்கிட்ட காசை வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு, இதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நேற்று நடந்த சீமான் கூட்டத்தில் வெறும் 5,000 பேர் 7,000 10,000 பேர் இருப்பான் அதிகபட்சம். இவெல்லாம் பல மாவட்டங்கள்லேருந்து. ஏன்னா வருடாந்திர விழா பிரபாகரன் அவர்களுடைய நினைவு, அதாவது அவருடைய போர் இது முடிந்த அந்த தினம், அதனால் வந்து வந்த கூட்டம். அது உணர்வுபூர்வமாக வந்தவர்கள், கட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுதான் அந்த கூட்டமே தவிர நீ என்னத்தை கிழிச்சு விட்டீங்க? போக போக கழுது தெரிஞ்சு கட்டரும்பாய். இன்றைக்கி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாப்புல. ஏன்னா எல்லாம் விசிலடிச்சாங்குஞ்சுகள், அறவேட்டுகள், அறவேக்காடுகள் என்பதால் என்ன பண்ணால் அவன் புறம் பாதி பேர் இப்போ அடுத்த 2026 விஜய் பின்னாடி போயிடுவான். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயத்தை இதெல்லாம் விட்டுருங்க, ஜென்ரலாக விட்டுருங்க. இப்போ சீமான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. என் தலைவன் வழியில், ஏன்னா தலைவன் சொன்னபடி நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அரசியல் பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். தலைவன் என்ன சொன்னார்? பிரபாகரன் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டை முன்னேற்றுவன்னு சொன்னாரா? பிரபாகரன் தனி இலத்துக்காக போராடியவர். இலங்கையில் தனிநாடு சிங்கள பேராதிக்கத்திலிருந்து தனியாக ஒரு நாட்டை பிரித்து தமிழர்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அவர் ஆயுதம் ஏந்தி போராடினார். அவர் ஒரு இனக்குழுவை, நம்ம தமிழின குழுவை வைத்துக்கொண்டு ஒரு நேர்மையான, நாணயமான, தன்னுடைய சாவிலும் தான் சுத்தமானவன் என்பதை நிரூபித்து மறைந்த ஒரு தலைவர். ஸோ அவர் வந்து ஈழத்துக்காக, ஈழத்தை அமைப்பதற்காக போராடினார். உனைய மாதிரி ஈசிஆரில் பங்களா வாங்குறதுக்காக போராடினார். அப்போ வந்து தலைவனோட வழியில், தலைவன் லட்சியம் தலைவன் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், பெரியார் கொள்கைகளை ஒழிக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும் போராடினார். அவர் வந்து ஈழத்துக்காக போகிறார். அதை எதுக்கு இங்கே வந்து கோர்க்கிற அப்படின்னு தெரியல. இது பூராமே டுபாக்கூர் தான். அந்த வாயில் வடை சுடுறது, வாய் விபச்சாரம் செய்து மக்களை கூட்டி ஏமாற்றுவது தான் சீமானுடைய ஒரே இது. இன்னும் எத்தனை தேர்தலில் நின்றாலும் ஏன் சீமான் கூட்டணிக்கு போவதில்லை அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. கூட்டணிக்கு போனால் 2, 3, 4 எம்எல்ஏ, ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெற்றி பெற்று விட்டு அவர்கள் பாட்டுக்கு ஜம்ப் அடித்து ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ போயிடுவாங்க, இல்லை பிஜேபிக்கோ ஓடிடுவாங்க. எப்படி விஜயகாந்துக்கு ஒரு நிலை வந்ததோ அதே மாதிரி பணத்தை கொடுத்து. ஏன்னா இவர்களெல்லாம் சீமான் வந்து தம்பிகளை பேசக்கூடிய பேச்சு, தங்கைகளை பேசக்கூடிய பேச்சும், அவர்களை மதிக்காத தன்மையும், தான் தலைவன், தன்னை தவிர இந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்ற மாதிரியான போக்கும் என்ன ஆகும்னா, அவர்கள் ஒரு பதவியை அடைந்து விட்டால் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. அப்படி ஜம்ப் அடித்து எதாவது காசை வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. கமலஹாசன் கட்சியை பார்த்தா ஒரு காக்கா கிடையாது. எலெக்ஷனில் அந்த கமலஹாசன் தோற்று விட்டார் என்று தெரிந்தவுடன் ஒருத்தர் கூட அங்கெல்லாம் எல்லாருமே அந்த கூடாரமே காலியாகிவிட்டது. அதே போல் தான் சீமானுக்கு. ஏன்னா நேரடியாக அதிமுகலே போனால் சீட்டு தரமாட்டாங்கன்றனால சீமான் கூட போயிட்டு வெற்றி பெற்றுவிட்டு அவர்கள் பூரா பஞ்சாப் பறந்துடுவாங்க. எனவே தான் இவர்கள் ஜெயிக்கக்கூடாது, நம்ம இந்த கட்சியை வச்சே, இந்த பர்சன்டேஜை வச்சே ஒரு அமௌண்ட்டு கட்சிக்காரன் கொடுக்க போகிறோம், வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம். இதில்னா பதவியில் இருந்தால் தான் அதிகாரமா, மரியாதையா? எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் தான் மரியாதையா? எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றது சீமானுக்கு தெரியும். நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்றது சீமானுக்கு தெரியும். அதனால் புதுப்பதிப்பை 117 பேரை நிறுத்துகிறோம், பெண்களையும் ஆண்களையும் நிறுத்துகிறோன்றிய எத்தனை பேரை ஏற்கனவே போன எலெக்ஷன் நின்றவங்க எத்தனை பேருக்கு நீ சீட்டு தருவேன்? அதை சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஒருத்தன் கிட்டத்தட்ட ரொம்ப அடிமையாக மொக்கையாக இருக்கிற ஒரு 5% பேர் தான் போன தேர்தலில் 2026 தேர்தல் வருது, 2011 தேர்தலில் 2021 தேர்தலில் நின்றவர்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு தரேன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துங்க. ஏன்னா ஒருத்தன் கூட இருக்காது, ஒரு 5% பேர் இருக்குது, அது ஆக மொக்கையாக இருப்பான், அவனுக்கு தான் கொடுத்துருவாப்பிலே தவிர தன்னை மீறி விடுவார்கள் என்று சீமான் யாரை பார்த்து அச்சப்படுகிறார்களோ அவர்கள் சீட்டை தரமாட்டான். ஏன்னா அதே மாதிரி ஏற்கனவே நின்றவர்கள் ஏமாந்து விட்டு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றவர்கள் மீண்டும் நிற்க மாட்டான், வரமாட்டான். இல்லைன்னா சீமான் சீட்டு தரமாட்டாப்புல. ஃப்ரெஷ்ஷாக மண்டைய கல்வி இந்த நானும் எம்எல்ஏ தேர்தல் நின்னேன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு வருவான்ல, ஒரு வீட்டை விற்று அதை விற்று ஒரு 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணக்கூடிய தம்பிகளையும் தங்கைகளையும் இறக்கி விட்டு அவர்களை நாசப்படுத்தி விட்டு அனுப்பிவிட்டு அடுத்து 234 பேர் வேறு புது ஆளை தான் நிறுத்துவாப்புல. சீமானை நம்பி போனவரெல்லாம் நாசம். இந்த தேர்தலோட 2026 சீமானோட கட்சி இருக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகம்தான். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வழியாக தனியாகத்தான் கோட்டார் சாமி சொல்லுவாங்க, தனியாக மேலேருந்து தான் குதிக்கப் போகிறேன்ற மாதிரி சீமான் மீண்டும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். தனியாகத்தான் குதித்து சாக போகிறேன்னு. இதுக்கு காரணம் என்னென்னா சீமான் நல்லா இருப்பார், கட்சியில் போகிற தம்பியெல்லாம் நாசமாக போயிடுவான். இதுதான் சீமானோட கொள்கைன்றதை நீங்கள் பிடிச்சிங்க. இன்னும் இதே சீமான் பேசுகிறாப்புல ₹1 கூட வழி இல்லை, தேர்தல் செலவு காசு இல்லை, நாங்கள் போஸ்டர் ஓட்ட கூட காசு இல்லை, துண்டறிக்கை விடுவது கூட காசு இல்லாமல் இருந்த சீமான் இன்றைக்கி 5 கார்கள் நிற்குது. 5 கார்கள், ஈசிஆரில் பங்களா, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்களாக மல்லாக்கப்படுத்து யார்கிட்டையுமே கேட்க வேணாம். நீங்களாக வீட்டில் தூங்கும்போது மல்லாக்கப்படுத்து ஒரு 5 நிமிஷம் தம்பிகள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே சீமான் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற ரூபாக்குன்றது உங்களுக்கு தெரியும். சீமான் சொல்லக்கூடிய அரசியலை கையில் எடுக்கவே முடியாது. அதற்கு காரணம் என்னென்னா சர்வதேச அளவில் நிச்சயமாக பிரபாகரன் அவர்களே போட்டு தள்ளிவிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. புரியுதா உங்களுக்கு? ஜெனரல் கடாஃபியை போட்டு தள்ளிவிட்டாங்க. இவர் கச்சத்தீவை மீட்டு வரான், ஐநா சொல்கிறத கேட்க மாட்டாரான், தடுப்பூசி போட மாட்டார், இதெல்லாம் போடலை அப்படின்ற ஒரு ஆள் உருவானாலே பிஞ்சிலே விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க. புரியுதா? ஏன்னா அதனால் அது சீமானுக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் அறிவில் குறைந்த தம்பிகளுக்கு அது தெரியாது. போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஒருத்தரையும் நம்பி ஏமாந்தீங்க, அடுத்த சீமானையும் நம்பி ஏமாந்து நாசப்படுத்திடாதீங்க அப்படின்னு தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதே சீமான் சொல்கிறாரு, தன்னெழுச்சியாக ஒரு தலைவனே இல்லாத போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு தமிழர்களுக்கு விடிவு வரும் என்றால் அதை போன்ற ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் விடிவு வருமே தவிர சீமானால் அல்ல என்பதை நீங்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வீர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.